Get at it? வணக்கம் சார். வணக்கம். மல்லிகை டென்டல் ஹாஸ்பிட்டல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. உங்கள் பெயர் என்ன சார்? என் பேர் சின்னத்தம்பி சர்க்குணம். சின்னத்தம்பி சர்க்குணம். வெரி குட் சார். எந்த ஊர் நீங்கள்? நான் கனடாவிலிருந்து வந்திருக்கேன். கனடாலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே. உங்களுடைய பூர்வீகம் எந்த ஊர்? ஸ்ரீலங்கா. ஓகே. இலங்கையில் நீங்கள் இருந்து பிறந்து நீங்கள் அதுக்கப்புறம் கனடா போனீங்களா? 38 இயர்ஸ் அங்கே போயிட்டேன். 38 இயர்ஸாக கனடா இருக்கீங்க. ஓகே, வெரி குட். என்ன தொழில் செய்கிறீங்க? நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். மிஷின் ஆப்ரேட்டர். மிஷின் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ண டொரண்டோவில் மிஷின் ஆப்ரேட்டர். சரி, வெரி குட். மல்லிகை டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? எப்படி? நான் கனடா டொரண்டோவில் இருக்கைக்குள்ள எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளின் இந்த வயசுக்கார ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருந்து கதைக்கிற நேரங்களில் எங்களுக்கு அந்த யூடியூப் பார்க்குற பழக்கங்களும் இருக்குது. தமிழ்நாட்டு டிவிகளும் பார்ப்போம். இது அங்கே செய்யலாம்னு செலக்ட் பண்ணி கொண்டு வரைக்கும் ஒரு 4-5 யூடியூப்புகளை எனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணேன். அதில் மல்லிகை டென்டல் உங்களை எனக்கு கொஞ்சம் கூட பிடிச்சது. அந்த காட்டின விவரங்கள் எனக்கு பிடிச்சது. நீங்கள் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி நீங்கள் அவ்வளோ வீடியோவில் எங்களை சூஸ் பண்ணீங்க? என்ன சூஸ் நான் கொண்டு வந்ததே 5 தமிழ்நாட்டில் சென்னையிலே 5 அட்ரஸ் கொண்டு வந்தேன். 5 அட்ரஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன். சரி, என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம்? நான் அந்த எங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கிற திருச்சியில் அவருக்கு கால் பண்ணேன். அவர் சொன்னார் பெற சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். நான் ஒரு நாள் 27 ஃப்ரைடே நைட் வந்துட்டேன் சென்னை விமான நிலையத்துக்கு. உங்களோட இதுக்கு சொன்னால் முதல் இந்த மல்லிகை இது கூட்டிகிட்டு போக சொல்லி அவர் கூட்டிகிட்டு சாட்டர்டே மார்னிங்கே உங்கள்கிட்ட வந்துட்டேன். ஓகே. அப்போ மிச்சம் நாளையும் நான் யூஸ் பண்ண வேண்டிய அவசரம் இல்லை. சரி, நீங்கள் வந்துட்டீங்க மல்லிகைக்கு. என்ன காரணத்துக்காக வந்தீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருந்தது? பல்லில் என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு இந்த கட்டு பல்லு அந்த கிளிப் தான் நாங்கள் பாவிச்சேன். ஓகே. பல் கிளிப் போட்டிருந்தீங்க? கிளிப் போட்ட பல் செட் எடுத்து போடுற மாதிரி. ஓகே. அது எனக்கு கொஞ்சம் தள்ளி கொண்டிருக்கிறோமா என்று ஃபீலிங். ஆமா, பழைய செட் ரொம்ப எடுப்பா இருக்கு. கிளாஸ்ல பாக்கல எனக்கு பிடிக்கல. நீங்க விளக்கப்படுத்தி அந்த யூடியூப்ல மற்றவே சொன்னதை விட நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சு கொண்டது. அந்த அலுமினியம் உள்ளுக்குள்ள அந்த செட்டு போடலாம்ன்றது எனக்கு அங்கேயே நான் நோட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு அதை புரிஞ்சு கொண்டபடியே நான் புரிஞ்சு கொண்டு அதை போட்டால் அப்படி தள்ளி இருக்காதான். ஓகே. அப்ப நான் அதை செய்யலாம். இப்போ இன்னைக்கு பல் செட் டெலிவரி பண்ணியிருக்கோம். நீங்க எப்போ கனடா போறீங்க? நான் நாளைக்கு போறேன் கனடா. ஓகே, நாளைக்கு கனடா கிளம்புறீங்க. இப்போ ஆனா இவ்வளோ பல் செட் போட்ட உடனே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்களா? எனக்கு நல்ல இதா இருக்கு. சரி, இப்போ உங்க கண்ணாடி கொடுத்தோம் உங்க ஃபேஸ் பாக்குறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்க பழைய போட்டோவும் இப்பவும் வேற லெவல்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்ன சந்தோஷமா இருந்தது? நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா மிகவும் சந்தோஷமா இருக்கும். நான் நேர்கள் சொல்றேன், நான் செலக்ட் பண்ணி வந்ததுபடியே இந்த பள்ளி இது அமைஞ்சிருக்கு. இந்த பிள்ளைச்சிட்ட பிள்ளைகளும் நல்ல விட்டு பண்ண நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் அமைஞ்சிருச்சு. சரி, உங்களுக்கு எனக்கு பிடிச்சது. நீங்க ஜோக்காயும் கதைப்பீங்களா அந்த யூடியூப்ல? ஆமா, அதுவும் எனக்கு பிடிச்சது. சரி, அதான் வந்தேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. சொல்ல போனா வெளிநாட்டு பேஷண்ட்ஸ் வர்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த கொரோனாக்கு அப்புறம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதான் நீங்க வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து நீங்க எங்களுக்கு வருவாங்க. பட் இப்போ கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றிகள் முதல்ல மல்லிகையை சூஸ் பண்ணதுக்கு. எனக்கும் எங்களோட வயசோட தாக்கள்படி பல்லுகள் இம்ப்ளான்ட்டுகளாக கனால் பள்ளி அங்கே இருக்கிறார்கள். சரி, அங்கத்தே காசுக்கு நிறைய காசு இருந்தபடியும் அங்கே இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது, பல்லுகளுக்கு மட்டும். ஓகே. அப்போ இங்கே தான் தமிழ்நாட்டை தான் செலக்ட் பண்ணுவார்கள். சரி, மொழியும் தமிழ்நாட்டபடியா. ஓகே. நான் இனி உங்களுக்கு தான் அவங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷம். டொரண்டோவில் இப்போ ஆக்சுவலி எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்க. ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி. எங்களுக்கு இதனால நாங்கள் வேற யூஸ்வலாக கொடுக்குற லேப்ல கொடுக்காம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நல்ல ஒரு டெக்னீஷியனை நாங்கள் இதுக்குன்னு டெடிகேட் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஒர்க்கை நல்லா முடிக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வேற இருந்தது. அதனால வெளிநாட்டு நேயர்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாலேயே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. ஸோ தட் நாங்கள் உங்களுக்காக ஃப்ரீயாக வச்சுக்குவோம் எங்கள் ஸ்கெடியூலில்.
இப்படி ஷார்ட் டைம்ல அமையிறது ரொம்ப கஷ்டம். நான் இது எங்களுக்கு முதல் முறை என்ற படிக்க நான் இந்த சிநேகிதர்களுக்கு நண்பர்களுக்கு. உங்க சிநேகிதர்கள் எந்தெந்த நாட்டுலலாம் இருக்காங்க? அது யூரோப் எல்லாம், ஜெர்மன், டென்மார்க், இந்த பிரதர்ஸ் எல்லாம் டென்மார்க், யூரோப், பிரான்ஸ்ல. நீங்க உங்க போட்டோ நாங்க அனுப்புறோம் உங்களுக்கு. நீங்க எல்லா இடமும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குற நேயர்களும் உங்க வெளிநாட்டு நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற வேற ஃபேஸ்புக்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன மகிழ்ச்சினா நம்மளை நம்பி இந்தியாவை நம்பி வராங்க. ஸோ நல்ல ஒரு பேரும் புகழுமா அவங்களுக்கு செய்து கொடுக்கணும். நல்லா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. ரொம்ப எந்த ஒரு அலட்சியமும் காட்டலை. யூஸ்வலாக வெளிநாட்டிலேருந்து வந்தால் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருந்தீங்க. எங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ண முடிஞ்சது. எனக்கு அந்த என்னுடைய ஒரு நாளும் பிடிச்சிடல அந்த பொண்ணு அவங்க உள்ள நல்ல அவங்க டாக்டர் நல்லா பண்ணாங்களா? நல்லா பண்ணினாங்க. டாக்டர் வாங்க, அந்த சைடு வாங்க. ஸோ இப்போ டாக்டர்கிட்டையும் கேட்கலாம் டாக்டர் எப்படி அவங்களுக்கு பண்ணாங்கன்னு. வாங்க டாக்டர். ஸோ இவங்க என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர், டாக்டர் கோமதி. வணக்கம். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். எப்படி நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? நான் உங்களை கைட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ உங்களுக்கு என்ன சேலஞ்சிங்காக இருந்தது சார்கிட்ட? இந்த கேஸில் ஒரு சேலஞ்சுன்னு என்ன சொல்லலாம்? சேலஞ்சிங் எதுவும் இல்லை. நான் ஃபாரின் பேஷண்ட்ஸ்னால் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பட் சார் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஓகே. இம்ப்ரெஷன் எடுக்கிறதுலேருந்து பாடி பாண்டிங், செகண்ட் இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்போ அவ்வளோ ஒரு இது இல்லை மேலே செக்ஷன். நம்ம செகண்ட் வாட்டி கூப்பிட்றப்போ கூட அவர் எதுவும் ரீசன் சொல்லாமல். ஓகே. முதல் வாட்டி பண்ணும்பொழுது கொஞ்சம் டைட்டாக இல்லை, டென்ச்சர் லூஸாக இருந்தது. நீங்கள் திருப்போ லேபில் சொல்லி கரெக்ட் பண்ணீங்க. லேப்லும் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அழகாக வந்திருக்கு டென்ச்சர். ஆமாம், இங்கே ஒரு நல்ல டீம் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு நேர்களே. அதுக்கு காரணம் வந்து கடவுள் கிருபை. ரெண்டாவது டீமோடைய இன்வால்மெண்ட் இந்த சப்ஜெக்ட். ஏன்னா எங்கள் டீம் வந்து எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. நிறைய டாக்டர்ஸ், இங்கே ஒரு 5 டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்க, 10 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே காட்ஸ் கிரேஸ் தான். ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக, நல்ல ஆரோக்கியமாக ரொம்ப நாள் வாழ்ந்து உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கூட சந்தோஷமாக இருங்க. உங்களை மாதிரி ஆதரவு எங்களுக்கு நிச்சயம் தேவை. வெளிநாட்டில் உள்ள மக்கள் இந்தியாவுக்கு தாராளமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். Malligai Dental Hospital is always open for any foreigners, any NRIs who wants to come for their dental needs. We have everything. You name anything, we will have it. ஏன்னா ஸ்கேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், ஸ்கோன் பீம் ஸ்கேன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே வெல் பிளான்டாக நல்ல பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் நாங்கள் நிறைய ஸ்டடீஸ் பண்ணுவோம், குரூப் ஸ்டடீஸ் பண்ணுவோம், அப்கிரேட் பண்ணுவோம். நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். ஃபோட்டோகிராஃபி எடுத்து நல்ல டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஸோ தட் நாங்கள் அதை பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு நல்ல லேர்னிங் கிடைக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது, பல்லு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களை பார்த்தா யாரும் பல்லு கெட்டியிருக்காங்கன்னே சொல்ல மாட்டாங்க. பேசுறது நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இனி நீங்க சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குன்னா. நாளைக்கே போறீங்க கனடாக்கு. இல்ல நீங்க அடுத்த வருஷம் வந்து இதை அப்படியே இம்ப்ளான்ட்டா மாத்திக்கோங்க. உங்களுக்கு அது இன்னும் பெட்டரா இருக்கும். அதுதான் என்னோட அட்வைஸா இருந்துச்சு. சார் இல்ல எனக்கு இப்போ அவசரமா ஸ்ரீலங்கா போகணும், கனடா போகணும், அதனால எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டீங்க. ஸ்ரீலங்கா இப்படி இருக்கிறது எங்களுக்கும் வருத்தம். நாங்கள் நிறைய ப்ரேயர்லாம் கலந்துக்கிட்டோம் ஸ்ரீலங்காக்காக. ஸ்ரீலங்கா மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரேயர்ஸ், எங்கள் ப்ரேயர்ஸ் உங்களுக்கு மேலே இருக்குது. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நல்லா ஆகிடும். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.